தேவனின் ஜனமே, ஆதாமின் பாவத்தால் மூடப்பட்ட ஏதேனின் கதவு புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் திறக்கப்பட்டது. உலக தோற்றத்திற்கு முன்பே தம்மில் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்காய் உருவாக்கப்பட்டது தேவனின் ராஜ்யம். எலியாவிற்கு தேவதூதன் கூறியது போல நமக்கும் நீண்ட தூர பயணம் உண்டு. அன்பு சிநேகமே, நித்திய வாழ்விற்கு இது ஆயத்தம், முடிவல்ல. மரணம் அனைவருக்கும் நிச்சயம். இந்த கொஞ்ச கால வாழ்வை அற்பமாய் எண்ணாமல் அர்த்தமுள்ளதாய், குற்றமில்லாததாய், பரிசுத்தமுள்ளதாய் ஜீவிக்க நாம் தேவனை அறிந்து நேசித்து, நானே வழி என்பவரின் பாதையிலே நடந்து, நானே ஒளி என்றவரின் வெளிச்சத்திலே சென்றால் தேவனின் பிள்ளைகளாய் இருப்போம். தேவன் படைத்த சிருஷ்டிகளிலே மிகவும் உயர்ந்த சிருஷ்டிகளாகிய நாம் மனிதர்கள், மிருகங்கள் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பே தமக்காக நம்மை தெரிந்து கொண்டவரை, உலக தோற்றத்திற்கு முன்பே நமக்காக அடிபடும் வண்ணமான ஆட்டுக்குட்டியானவரை நாம் தெரிந்து கொள்ளாமல் பாவச்சேற்றிலே மது மாதுவிலே விழுந்து, பண ஆசை உலக கவர்ச்சிகளிலே மயங்கி, உண்மை தேவனை மறந்து, பாவ சாப நோய் துன்பங்களை தேடி போய் வாங்கி பட்டு அனுபவிக்கிறோம். நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் சொன்னது போல, நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம். அன்பு சிநேகமே, தண்ணீர் பழைய மனிதனை, அவன் ஸ்பாவங்களை அடக்கம் செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புதிய மனிதனை எழுப்புகிறார். இயேசு உலகிற்கு வந்த நோக்கத்தை அறிந்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம். பாவமாகிய பழைய துணியை புது சிருஷ்டியாகிய புது துணியிலே ஒட்டு போடாமல், பாவமாகிய பழைய ரசத்தை புது சிருஷ்டியாகிய புது துருத்தியிலே ஊற்றாமல், சாக்கு போக்கு சொல்லாமல், நமக்காய் பிறந்து, நமக்காய் மரித்து, நமக்காய் உயிர்த்து, பரலோகை திறந்தவரின் வாஞ்சையை, சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, பாவிகளாகிய எங்கள் கவலை கண்ணீரை, பாவங்களை சிலுவையிலே சுமந்தீரே. எங்கள் ஜீவனுக்காய் உமது ஜீவனை தந்தீரே. நன்றி ராஜா. எங்கள் பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து உமது இரத்த போர்வைக்குள்ளே உலக மாசுகள் இன்றி ஆவியானவரின் துணையோடு உம்மை நோக்கி ஓடிவர கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன்.